நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வாரம் ஒரு குறிஞ்செய்தி தலைப்பிலே இந்த நாளுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாரமாக அழைப்பை நிறைவேற்றிய ஆபிரகாம் என்ற தலைப்பிலே ஒரு குறிஞ்செய்தி நாம் தியானிப்போம். ஆண்டவர் தொடக்க நூல் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்திலே ஒன்றிலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். இந்நிகழ்ச்சிக்கு பின் கடவுள் ஆபிரகாமை சோதித்தார். அவரை நோக்கி, ஆபிரகாம் என அவரும், இதோ அடியேன் என்றார். அவர், உன் மகனை, நீ உன் அன்பு வரும் ஒரே மகனாகிய ஈசாக்கை அழைத்து கொண்டு போய் மோரியா நிலப்பகுதிக்கு செல். அங்கு நான் உனக்கு காட்டும் மலைகளில் ஒன்றின் மேல் எரிபலியாக அவனை நீ பலியிட வேண்டும் என்றார். இதுதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சோதிக்க கொடுத்த ஒரு காரியம். இதுவரை ஆபிரகாம் மெசொப்பொத்தாமியிலிருந்து வரும்பொழுது தகப்பன் தேராவை சொல்லை கேட்டு ஆறாலை தங்கிவிட்டார். அதற்கு பின் கானான் தேசத்திற்கு வந்த ஆபிரகாம் லோத்தின் பேச்சை கேட்டு எகிப்துக்கு சென்று கொண்டிருந்தான். அதற்கு பின் தன் மனைவியின் சொல்லை கேட்டு ஆகாருடன் இணைந்து இஸ்மவேலை பெற்றெடுத்தான். மீண்டுமாக இஸ்மவேலை அடிமை பெண்ணையும் மனைவியின் சொல்லை கேட்டு வீட்டை விட்டு வெளியே அனுப்பினார். இதுவரைக்கும் தேராவின் சொல்லையும் லோத்தின் சொல்லையும் சாராளின் சொல்லையும் கேட்டுக்கொண்டது ஆபிரகாம். இப்பொழுது ஆண்டவர் அவரை தன் மகனை பலியிட சொல்லி அவரை மோரியா மலைக்கு அனுப்புகிறார். இப்பொழுது ஆபிரகாம், இதை தொடர்ச்சி நாம் பார்க்கிறோம். 3ஆம் நாள் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு செல்லுகிறார். செல்லும் பொழுது வீட்டில் உள்ள யாரிடத்திலும் பலியிடப் போகிறேன் என்று சொல்லவில்லை. மனைவியாகிய சாராளிடத்தில் இதை சொல்லவில்லை. வீட்டு விசாரிக்காரிடத்திலும் சொல்லவில்லை. அவர் அழைத்து சென்ற வேலைக்காரனை ஒரு இடத்தில் நிப்பாட்டி விட்டு இவரும் தன் மகனும் மட்டும் மேலே கடந்து செல்கிறார். அவனிடத்திலும் சொல்லவில்லை. மகன் கேட்கிறான், பலிபாடு எங்கே என்று அவனிடத்திலும் சொல்லவில்லை. அப்ப தேவன் சொன்ன ஒரு வார்த்தையை யாரிடமும் சொல்லாமல் தனக்கும் தேவனுக்கும் உள்ள ரகசியமாக வைத்துக் கொண்டுதான் விசுவாசத்தின் உச்சகட்டமாக இங்கே நாம் பார்க்கிறோம். இதுவரை எல்லாரிடமும் பேசிக் கொண்டிருந்த ஆபிரகாம், எல்லாரிடத்திலும் சொல்லியும் கேட்டுக்கொண்டிருந்த ஆபிரகாம், யாரிடத்திலும் எதையும் சொல்லாமல் தேவன் சொன்ன காரியங்களை தான் நிறைவேற்றுவதே கண்ணும் கருத்துமாக இருந்து அங்கே சென்று மகனை பலியிட சொல்லும் பொழுது தூதர் அவரை நிப்பாட்டி, ஆபிரகாமே உன் மகனின் மீது கையை வைக்காதே என்று சொல்லி, இப்பொழுது நீ கடவுளுக்கு பயந்தவனாக இருக்கிறாய் என்பதை நான் அறிந்து கொண்டேன் என்று சொல்லி வேறொரு ஆட்டை கொடுத்து அங்கே பலியிட வைக்கிறார். இதுதான் ஆபிரகாம் விசுவாசத்தின் உச்சகட்டம். அழைப்பை நிறைவேற்றும் ஒரு உச்சகட்டத்தை நாம் பார்க்கிறோம். இத்தனை வருடங்களாக 25 வருடங்களுக்கு மேலாக ஈசாக்கு பிறந்து அவனுக்கு ஒரு 10 வயது கிட்ட ஆயிடுச்சு. இவ்வளவு நாள் கழித்து தான் ஆபிரகாம் விசுவாசத்தை உறுதிப்படுத்தவில்லை. யார் சொல்லையும் கேட்காமல், யாரிடமும் கலந்தாலோசிக்காமல் தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆற்றல் ஆபிரகாமிடம் இருந்தது. இதனால் தான் அவர் மீண்டும் விசுவாசத்தை தந்தையென உறுதிப்படுத்தப்படுகிறார். இன்றைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? நமக்கு சௌரியமாக இருந்தால் ஆண்டோட வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும். நமக்கு பிடித்திருந்தால் ஆண்டவர் சொன்னார் என்று சொல்லுகிறோம். நாம் விரும்பாத காரியத்தை ஆண்டவர் சொன்னால் நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? இதுதான் ஆபிரகாமுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். இதை ஆபிரகாமிடத்தில் கற்றுக்கொண்டு நாம் விரும்புகிறோமோ விரும்பலையோ, நமக்கு நல்லதோ கெட்டதோ ஆண்டவர் சொன்னார் என்றால் அதை செய்யக்கூடிய மனப்பாங்கு நம்மிடத்தில் வரும்பொழுதுதான் நாமும் ஆபிரகாமை போல விசுவாசத்தை உறுதிப்பட்டவர்களாக இருப்போம். இப்படிப்பட்ட விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளும்படி நாம் ஜெபிப்போம். மீண்டும் ஒரு குறிஞ்செய்தியிலே அடுத்த வாரம் உங்களை சந்திப்போம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி.